ஃபேஸ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒர்க் செம்ம டைட்டா இருந்தது. செம்ம டயர்டு. ஓகே ஒரு ஃபேஸ் வாஷ போட்டா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும்ன்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். மார்னிங் லேட்டா எழுந்ததால ஜிம்முக்கு போக முடியல. சரி நைட்டு போய்க்கலாம்னு டிசைட் பண்ணேன். ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறமும் டயர்டா தான் இருந்தது. மார்னிங் லேட்டா எழுந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் ரியலைஸ் பண்றேன். எல்லாம் பார்த்தா ஜிம் போற ஸ்ட்ரீக்கை மிஸ் பண்ணிடுவோம்னு தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பலாம்னு பார்த்தேன். ஆனா எனக்கு பூஸ்ட் கொடுக்க ஒரு வாழைப்பழ நண்பனை பார்த்தேன். இன்னைக்கு விட்டா கண்டிப்பா நாளைக்கு செத்து போயிடுவான் இவன். அதனால அவனையும் சாப்பிட்டுட்டு கூட ஜாயிண்ட்டுக்கு என்னோட மீன் கேப்சூலையும் முழுங்கிட்டு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறதை விட ஒரு பெரிய சேலஞ்சு இந்த கேமராவை வச்சுட்டே ஒர்க் அவுட் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் லென்த் கண்டென்ட்டுக்காக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இன்றைக்கி டே 4 புஷ் ஒர்க் அவுட் தான். ரொம்ப பெரிய பிளான்லாம் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். பட் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பரான ஆங்கிளில் கேமராவை செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த நெக் பேண்ட் வேறு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸ்ட்ரெச்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நெக் ரொட்டேஷன் அப்புறமா ஷோல்டர் ரொட்டேஷன்லாம் பண்ணிவிடுவேன். ஏன்னா இதுக்கப்புறமா டீப் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது அது பிடிச்சிக்கூடாதுன்ட்டு. இப்போ டீப் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஹாம்ஸ்ட்ரிங் தான் பண்ணுவேன் எப்பயுமே. இதில் பாடியை ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஹெட்டு வந்து நீஸை டச் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். ஸோ இது பண்ணுறதால நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங்கில் ரொம்ப லைட்டாக லூஸாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சை நான் கிட்டத்தட்ட 1 இயராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ க்ளீனாக பண்ண முடியுது. என்னோடய ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்லாம் நல்லா லூஸாக ஃபீல் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச்சஸை கண்டினியூ பண்ணுவேன். டவுன்வர்ட் டாக் பொசிஷன். இந்த பொசிஷன் நம்மளோட ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணும்போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்லாம் நல்லா காம் ஆகி நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் யூஸ்வலாக பண்ணுறது கேட் அண்ட் கவ் போஸ். இந்த ஸ்ட்ரெச்சை பண்ணும்போது நம்ம போஸ்டர் கொஞ்சம் எசக்க இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறமா கேலஸ்டெனிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட விரிஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். கேலஸ்டெனிக்ஸ் மட்டும் இல்லை, யூஸ்வலாக எந்த ஒர்க் அவுட் பண்ணாலுமே நம்மளோட விரிஸ்ட்டை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதனால் அதுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்ட்ரெச் ரொட்டீனில் இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு பேக் பெண்ட் பண்ணுவேன். நம்ம மோஸ்ட்டாக பண்ணுற எல்லா ஒர்க் அவுட்லேயுமே நம்மளோட போஸ்டர் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா என்னோடய ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி ஒரு டீப் ஸ்ட்ரெச் பண்ணுவேன். நான் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது எல்லா மசில் குரூப்புமே கவர் பண்ணி தான் பண்ணுவேன். நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சை உங்கள் ஒர்க் அவுட் ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க. ஷோல்டர் செஸ்ட்டில் ஏதாச்சும் டைட்னஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக ரிலீவ் பண்ணிடும். யோகாவில் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சை பவ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உங்கள் செஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களோட ப்ரீத்திங்கை ரொம்ப ஈஸியாகும். ஸ்ட்ரெச்சை இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சை பேபி போஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட்டு நார்மல் மொபைலிட்டி ஸ்ட்ரெச் தான். இதுக்கு பேர் ரிவர்ஸ் டேபிள் டாப். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச் நம்மளோட க்ளூட்ஸ் அப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் அப்புறம் ஷோல்டர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம். இப்போ நான் பண்ணுறது பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச். யூஸ்வலாக நான் பண்ணுற ஒர்க் அவுட்டில் இந்த இன்னர் தைஸில் பெருசாக டார்கெட்டே பண்ண மாட்டேன். இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் நம்ம இன்னர் தைஸாக நல்ல லென்த்தன் ஆகி நல்ல லூசன் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஸ்டெபிலிட்டி அண்ட் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்.
சைட் பென்ஸ். இது பண்ணுறதால நம்ம சைடு பாடி ரிப்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்மளோட ஸ்பைனில் ஏதாவது டென்ஷன் இருந்ததுன்னா அதையும் நல்லா ரிலீவ் பண்ணிவிடும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சுமே என்னோடய ஹாம்ஸ்ட்ரிங்ஸை நல்லா லென்தன் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்ட்ரெச்சு சீட்டட் ஃபார்வர்ட் பெண்ட். இந்த ஸ்ட்ரெச்சு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண மாட்டேன். இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதால நம்மளோட பெல்விஸ் அண்ட் ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் நான் டெய்லி பண்ணுற ஸ்ட்ரெச்சஸ். திரும்பி லைட்டாக பட்டர்ஃப்ளை போஸை பண்ணிவிட்டு யூஷுவல் கிளாஸுக்கு போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பண்ண போது டிக்ளைன் புஷ்அப்ஸ் தான். 12 ரெப்பிடேஷன்ஸ் 4 செட்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா லோவர் செஸ்ட்டுக்கு ஒரு 4 செட்ஸ் டிப்ஸு 10 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுவேன். நல்லா கண்ட்ரோல்டாக செஸ்ட்டை டீப்பாக கீழே போயிட்டு அப்புறமா மேலே புஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன். இது ப்ராக்டிஸ் பண்ணுறதால இன்வெர்ட்டடாக நம்ம பாடியை நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு போதுமான ஸ்ட்ரென்த்தை இந்த ஒர்க் அவுட் நமக்கு கொடுக்கும். இது ஒரு 3 செட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அப்டாமினல் ஸ்ட்ரென்த்துக்காக இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஆப் ரோல்ஸ் தான். இது ஒரு 3 செட்ஸ் 10 to 12 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுவேன். கேலஸ்தெனிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போயுமே நம்மளோட ஒர்க் அவுட் ரொட்டீனில் ஒரு கோர் ஒர்க் அவுட்டாவது ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அகெயின் கோர் ஸ்ட்ரென்த்துக்காக இன்னொரு ஒர்க் அவுட்டு சைட் பிளாங்க்ஸ். ஈச் சைடு 1 minute ஹோல்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட மேஜர் டார்கெட்ஸ்க்கு எப்படியாவது ஃப்ரீ ஸ்டைல் ஹேண்ட் ஸ்டாண்ட் அச்சீவ் பண்ணணும். அதுக்காக ஒரு 1 minute வால் ஹேண்ட் ஸ்டாண்ட் ஒரு 3 செட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.